வணக்கம். இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்ல இம்பார்ட்டன்ட் தியரி கொஸ்டின்ஸ் எல்லா யூனிட்லேருந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிப்பீட்டடாக அந்த 5 யூனிட்ஸ்லேருந்து இதுதான் மேக்ஸிமம் தியரி கொஸ்டின் வரதா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், இதுவுமே நிறைய ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்கோப் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், அதே மாதிரி அட்வான்டேஜஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங், இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ்ட் இன் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்னால் என்ன, அதில் தானே இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட், ட்ரெண்ட் அனாலிசிஸ் இதெல்லாம் வருது இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து அதில் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிக் கொஸ்டின் கூட சொல்லலாம். டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்பாங்க. அதாவது டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ், அதில் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லா டெக்னிக்ஸுக்குமே. தட் மீன்ஸ் ரேஷியோ அனாலிசிஸ், காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட், கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட், ஸோ இந்த மாதிரி ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், கேஷ் ஃப்ளோ, அப்புறம் பட்ஜெட்டிங், ஸோ இது எல்லாமே அதில் வந்து நம்ம எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ரேஷியோ அனாலிசிஸ்னால் என்ன, லிக்விட் ரேஷியோ, அது மாதிரி கரண்ட் ரேஷியோனா என்ன, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டர்ன் ஓவர் ரேஷியோஸ், அதே மாதிரி ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா என்ன, ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்ன, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அந்த கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரி கொஸ்டின். அதுக்கப்புறம் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அது மாதிரி கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ்னால் என்ன, பட்ஜெட்டிங்கில் பட்ஜெட்டரி கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பட்ஜெட், பட்ஜெட்டரி கண்ட்ரோல்னா என்ன, அதில் வந்து ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங்னா என்னன்றது வந்து ரொம்பவே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அது வந்து ஸ்மால் கொஸ்டினில் மட்டும் இல்லாமல் பிக் கொஸ்டின்லையுமே அதை பற்றி கேட்பாங்க. ஸோ அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங், அதே மாதிரி வாட் இஸ் த பேபேக் பீரியட், அதுக்கப்புறம் டிஃபைன் கேபிட்டல் பட்ஜெட்டிங், இது வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில். அடுத்து மார்ஜினல் காஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மார்ஜினல் காஸ்டிங் டிஃபைன், அதுக்கப்புறம் வாட் இஸ் பிவி ரேஷியோ, கான்ட்ரிபியூஷன்னா என்ன, பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்ன, மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா என்ன, அதே மாதிரி டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் த அப்சார்ப்ஷன் காஸ்டிங் அண்ட் மார்ஜினல் காஸ்டிங், அதே மாதிரி வாட் ஆர் த அசம்ஷன்ஸ் ஆஃப் பிரேக் ஈவன் அனாலிசிஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின்ஸ். ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தியரி கொஸ்டின்ஸ் அப்படின்னாவே இது உள்ளேருந்து தான் வரணும். ஓகேவா. அதனால் கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் தியரி கொஸ்டின்ஸ்க்கு வாய்ப்புகள் இருக்குது. சம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸில் இந்த காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட், கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட், ட்ரெண்ட் அனாலிசிஸ் இருக்கு இல்லையா, ட்ரெண்ட் அனாலிசிஸ் வந்து ரொம்பவே அதிகமாக கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் ஸ்மால் கொஸ்டின்ஸில் பார்க்கும்போது அந்த கரண்ட் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா கரண்ட் அசெட்ஸ் எவ்வளோ வேல்யூ, கரண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளோ வேல்யூன்ற மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிக் கொஸ்டினில் பார்க்கும்போது அந்த டர்ன் ஓவர் ரேஷியோஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் பெரிய சம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுக்கு சேல்ஸ் பட்ஜெட், அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேல்ஸு ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஷ் பட்ஜெட், இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக வரக்கூடிய ரிப்பீட்டடாக வரக்கூடிய செக்ஷன் சி கொஸ்டின்ஸ். அதனால் சேல்ஸ் பட்ஜெட்டும் கேஷ் பட்ஜெட்டும் மெயினாக வந்து அது மாதிரி ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்டிங்கில் நம்மளுக்கு நிறைய வந்து என்னது பிவி ரேஷியோ, அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன், பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் யூனிட்ஸ், இன் ருபீஸ், ஸோ இந்த மாதிரி மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, இந்த மாதிரி நம்மளுக்கு அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா. ஸோ நாளைக்கு இந்த செமஸ்டர் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் தியரி கொஸ்டின் ஃபார் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்ட்ரீமில். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.